இந்த கொஷின் பாருங்கள், வினாடிக்கு 14 மீட்டர் வேகம் என்பது கீழ்கண்டவற்றுள் எவற்றுக்கு இணையானதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கொஷினில் 14 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனில் பாருங்கள் கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துருக்காங்க. அப்போ மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவருக்கு நம்ம மாற்றினோம்னா நம்மளோட ஆன்சர் கிடச்சிரும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். 1 கிலோமீட்டர் பர் ஹவரை நம்ம எப்படி மீட்டர் பர் செகண்ட்க்கு மாற்றலான்னு பாருங்கள். ஒரு கிலோமீட்டர்னால் என்னது 1000 மீட்டரா? இதே 1 மணி நேரம் அப்படின்னா 3600 செகண்ட்ஸ். அப்போ 1000 மீட்டர் பை 3600 செகண்ட்ஸ் எழுதலாமா? இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா என்ன ஆகும்? இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 5/18 மீட்டர் பர் செகண்ட்னு கிடைக்கும். இப்போ கிலோமீட்டர் பர் ஹவர்லேருந்து மீட்டர் பர் செகண்ட்க்கு மாற்றணும் அப்படின்னா 5/18 பெருக்கணும். இதே மீட்டர் பர் செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாற்றணும்னா 18/5 பெருக்கணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு புரியலனா கேளுங்க. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கேட்டுக்க கொஷின்ஸ் போனாங்க. 14 மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவரில் மாற்றினா என்ன கிடைக்குங்கிறது நம்மளோட கொஷின். இப்போ மீட்டர் பர் செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாற்றணும்னு என்ன பண்ணணும்? 18/5 பெருக்கணும். அப்போ இந்த 14ங்கிற நம்பரை 18/5 நான் பெருக்கிறேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்கும். இப்போ 4×5 2.8 வரும். அப்போ 18 × 2.8 நம்ம பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்? 50.4 கிடைக்கும். அப்போ 50.4 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஆப்ஷன் சி 50.4 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் நம்மளோட ஆன்சர். தேங்க்யூ.